கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது கார்த்திக். இவர் சென்னையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். கார்த்திக் தற்போது கோவையில் உள்ள வீட்டில் இருந்தவாறு பணியாற்றி வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை கல்லூரியிலிருந்து பணி முடிந்து வீடு திரும்பிய தனது மனைவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு மலுமிச்சம்பட்டி நோக்கி சென்றார். அப்போது உக்கடம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆத்துப்பாலம் அருகே திடீரென காத்தாடி மாஞ்சா நூல் ஒன்று குறுக்கே வந்துள்ளது. அப்போது கார்த்திக்கின் கழுத்தை அறுத்த நிலையில் அவர் கைகளால் நூலை பிடித்து கொண்டு வண்டியை நிறுத்தியுள்ளார். இதில் கார்த்திக்கின் இடது கை விரல்களும் அறுபட்டுள்ளன. மேலும் ரத்தம் அதிகளவில் வெளியேறிய நிலையில் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் கார்த்திக்கை மீட்டு சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டதோடு கைவிரல்களில் 5 தையல்கள் போடப்பட்டன. இந்நிலையில் பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய சாலைகள், மேம்பாலங்களில் மாஞ்சா நூல் பட்டம் விடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கார்த்திக் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். சனிக்கிழமை ஈவினிங் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தில் நான் 2 வீலரில் என் ஃபேமிலியோடு போயிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு பார்த்தா அந்த பட்டம் விட்ட கயிறு பார்த்தீங்கன்னா கழுத்தில் அறுத்துருச்சு. அதை நான் சுதாரிச்சுட்டு நான் கையை விட்டு நான் எடுத்தேன். அந்த கழுத்தில் அறுக்க வேண்டியது கையில் அறுத்துருச்சு. ஸோ இதில் கையில் 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறாங்க. இமீடியட்டாக என் ஒய்ஃப் 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி போனாங்க. ஆரஞ்சு கலர் கயிறு என் ஒய்ஃப் பார்த்தாங்க. அது ஆரஞ்சு கலர் கயிறு. அவங்க தான் சொன்னாங்க பட்டம் விடுறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் இப்படி கொஞ்சம் பேக் போயிட்டு அந்த கயிறை நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பட்டத்தை இழுத்துட்டாங்க. ஆனால் பட்டம் விட்ட ஏரியாவையும் நான் பார்த்தேன். ஒரு 3 வீடு. ஏன்னா பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருந்ததுனால என்னால் ரொம்ப கான்ஷியஸாக நின்று எங்கேருந்து விடுறாங்கன்னு பார்க்க முடியல. ஒரு 3 வீடு இருந்தது. அது பக்கம்தான். கோவையில் பாலக்காடு, பொள்ளாச்சி செல்லும் பிரதான சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாகனங்களில் செல்கின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களை பெற்றோர்கள் இருசக்கர வாகனங்களில் அழைத்து செல்லும் பிரதான சாலையாகவும் உள்ளது. அண்மையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய மேம்பாலத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். இந்த சாலை குறுக்கே உயிரை காவு வாங்கும் மாஞ்சா நூல் காத்தாடி விடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.